கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் கடனில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் பலர் இன்று பல்வேறு காரணங்களால் நிதி போராட்டங்களில் சிக்கி உள்ளனர், கடன்பட்டு வாழ்கின்றனர். சிலர் வியாபாரம் தொடங்குவதற்காக பணம் கடன் வாங்கினார்கள். ஆனால் அது தோல்வியடைந்து அல்லது அவர்கள் எதிர்பார்த்த பலனை அளிக்காமல் கடனில் சிக்கிக் கொள்கிறார்கள். சிலர் தங்கள் வேலையை இழந்து உயிர் வாழ்வதற்காக நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரிடம் கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு வந்தார்கள். மனிதர்கள் கடனில் விழுவதற்கான எண்ணற்ற காரணங்கள் உள்ளன. ஆனால் இன்று நான் உங்களுக்கு காட்ட விரும்புவது, கடனை திருப்பி செலுத்துவதில் இருந்து விடுபட தேவனுடைய வார்த்தையை எவ்வாறு பற்றி கொள்வது என்பதை குறித்து மட்டுமே. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கவனமாக கேளுங்கள். நான் சொல்ல போகும் இந்த பகுதியை தவறவிடாதீர்கள். இது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கலாம். இங்கு நாம் உங்களை கிறிஸ்துவோடு நடப்பதை ஊக்குவிப்பதிலும் வாழ்க்கையின் சவால்களுக்கு நம்பிக்கையை வளர்க்கும் நடைமுறை தீர்வுகளை வழங்குவதிலும் கவனம் செலுத்துகின்றோம். நாம் ஆழமாக போகும் முன் ஒரு வல்லமையான விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். வேதாகமத்தில் நாம் தேவையான எல்லா ஞானமும் வழிகாட்டுதலும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறந்தது என்னவென்றால், நாம் சேவிக்கும் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. சங்கீதம் 121:1-2 இப்படி சொல்கிறது: எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. இந்த வசனம் நாம் சேவிக்கும் தேவனை நினைப்பூட்டுகிறது. வல்லமையான, அக்கறை கொண்ட, விசுவாசமான வார்த்தைகள் இது. தேவன் உங்கள் போராட்டங்களை பார்த்து கொண்டு உங்களை விடுவிக்காமல் சும்மா விட்டுவிடும் தேவன் அல்ல. அவர் உங்களை விடுவிக்கக்கூடிய சக்தி உடைய தேவன் அவர். இந்த விசுவாச போராட்டத்தில் உங்களுடைய பங்கு, உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை சற்று கவனிப்போம். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் இருந்து அல்லது நாமத்தின் மூலம் நான் கடனில் இருந்து வெளியே வருகிறேன் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு உங்கள் எண்ணங்களை நீங்கள் அறிவியுங்கள். நம்புதல் என்பது உங்கள் விடுதலையின் முதல் படியாகும். அதனால்தான் நான் எப்பொழுதும் உங்களை ஒரு உறுதிமொழியை எடுக்க சொல்கிறேன். பிரார்த்தனையில் ஊக்கமாயிருங்கள். உங்கள் விசுவாசம் வெளிப்படுத்த தேவனுடைய வாக்குறுதிகளை உரிமை பெற்றுக் கொள்ளுங்கள். இது நமக்கு ஒரு திறந்த வாசலை உருவாக்கும். எபிரேயர் 4:2 கூறுகிறது: கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று எபிரேயரில் கூறுகிறது. எனவே வாக்கு தத்தத்தை விசுவாசித்தால் தொடர்ந்து அவற்றை அறிக்கையிட்டு அவற்றை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். மேலும் வாக்கு தத்தத்தை பற்றி நாம் எபிரேயர் 10:3 கூறுகிறது: நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதினால் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். எனவே வாக்குத்தத்தத்தை நீங்கள் கவனமாக, உறுதியாக, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு பற்றி கொள்ள வேண்டும். ஏனெனில் அப்போஸ்தலர் 2:39 கூறுகிறது: வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. எனவே இந்த வாக்குத்தத்தமானது யாரோ ஒருவருக்கு சொல்லப்பட்டது, வேதாகமத்தில் உள்ள பாத்திரங்களோடு அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று நாம் நினைக்காமல், இது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்பதை நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். ஏனெனில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம்
கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20 நீங்கள் வாசித்து பாருங்கள். எனவே வாக்கு தத்தத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இதோ தொடர்ந்து நாம் வேத பகுதிகளை தியானிப்போம். நாம் கடனில் வாழ்வது அல்லது அடிக்கடி பிறருக்கு கடன் பட்டிருப்பது, இது ஆவிக்குரிய உலகில் நடப்பதின் பிரதிபலிப்பாக இருக்கலாம். பெரும்பாலும் நாம் சந்திக்கும் நிதி சவால்களுக்கு நேரடியாக காரணமில்லை. சாத்தான் ஆவிக்குரிய வஞ்சனையாக பயன்படுத்தி நம்மை கடன், ஏமாற்றும், பற்றாக்குறை ஆகியவற்றின் சுழற்சியில் சிக்க வைத்து விடுகிறான். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகளில் மூலியமாய் நாம் கடனில் சிக்கிக் கொள்கிறவராய் இருக்கின்றோம். எனவே நான் உங்கள் கருத்துக்களை பார்த்திருக்கிறேன். உங்கள் போராட்டங்கள், உங்களுடைய எண்ணங்கள், இதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பலர் நிதி சுமையுடன் போராடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், தேவன் உங்களை விடுவிக்கிறவர். இது போன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் தேவன் இதை நமக்கு செய்ய மாட்டார் என்று நினைப்பதை தவிர்த்து, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். இந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் ஆவிக்குரியவைகள் என்று நான் சொல்லுவதற்கு காரணம், தேவன் கனவுகளின் மூலமாக உங்களை எச்சரிக்கவும் வழிநடத்தவும் பார்த்திருக்க கூடும். ஆனால் அந்த செய்திகளை நாம் கவனிக்காமல் போயிருக்கலாம். கனவுகள் தேவன் நம்மோடு பேசும் ஒரு வழி. மேலும் அவை ஆவிக்குரிய போராட்டங்களில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை அதில் வெளிப்படுத்தக்கூடும். நீங்கள் கனவுகளை எளிதில் மறந்து விடுவதாக கூட இருக்கலாம், அல்லது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக கூட நீங்கள் நினைத்து ஒதுக்கி விடலாம். ஆனால் தேவனுடைய முக்கியமான அறிவுரைகள் அல்லது எச்சரிக்கைகள் கனவுகளில் வரத்திற்கான காரணங்கள் உண்டு. தேவனுடைய வழிகாட்டுதலை தவற விடாதீர்கள் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது போன்ற சம்பந்தப்பட்ட கனவுகள் வராமல் இருந்தால் கூட, நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, தேவனே உமது தரிசனங்களையும் சொப்பனங்களையும் வழிகாட்டுதலையும் எனக்கு காண்பியுங்கள் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். தொடர்ந்து தெளிவாக ஒன்றை நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் சொந்த வலிமையால் கடனை எதிர்கொள்ள முடியாது. பெரும்பாலும் நம்முடைய பிரச்சனைகளில் நாம் நம்மை சூழ்ந்தவர்களை, நண்பர்களை சார்ந்து, குடும்ப உறுப்பினர், நிறுவனங்கள் போன்றவிடம் நம்பிக்கை வைப்போம். அவர்கள் நமக்கு எப்படியாவது உதவியை செய்வார்கள், நாம் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு விடலாம் என்று எண்ணுவீர்கள். உண்மையாக சொல்வதின் மூலாதாரம், நாம் மனிதர்களை நம்புவதை காட்டிலும் தேவன் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். தேவனோடு இணைந்து வாழ்வது மிகவும் அவசியம். சங்கீதம் 121 நம்மை மீண்டும் நினைவூட்டுகிறேன். நமது உதவி மனிதரிடம் இருந்து வருவதில்லை, அது கர்த்தரிடம் இருந்துதான் வருகிறது. தேவனே பரிபூரணமான விடுதலையை தருகிறவர். அவர் ஏழைகளையும் பாவப்பட்ட மக்களையும் ஆழமாக கவனிக்கிறார். சங்கீதம் 72 நீங்கள் 12 to 14 வரை வாசிப்பீர்களானால், அவர் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவரின் ஆத்துமாக்களை இரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்கள் வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய இரத்தம் அவருடைய பார்வையில் அருமையாயிருக்கும் என்று வேதம் கூறுகிறது. எனவே இந்த வசனங்கள் நிதி நெருக்கடியில் இருப்பவர்களையும் தேவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இப்போது நான் உங்களுடன் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நடைமுறை விஷயத்தில் உள்ளது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோவை நிறுத்திவிட்டு ஒரு பேனா, நோட்டு புத்தகம், அதாவது ஒரு
பேப்பரை எடுத்து வாருங்கள். நீங்கள் கொண்டிருக்கும் ஒவ்வொரு கடனையும் எழுதி பாருங்கள். அது வீட்டு கடனாக, கல்வி கடனாக, தனிப்பட்ட கடனாக, அல்லது செலுத்தப்படாத பில்கள் என்றால் கூட அனைத்தையும் தெளிவாக சரியான தொகையோடு பட்டியலிடுங்கள். காகிதத்தை முழுவதும் பார்த்தால் அது சற்று பயங்கரமாக தோன்றலாம். ஆனால் அது தேவனிடம் ஒப்புவிக்கக்கூடிய முதல் படியாகும். எல்லாவற்றையும் எழுதி முடித்ததும் வேதாகம வசனத்தையும் ஜெபங்களையும் நோக்கி செல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது. அவர் தம் வாக்கு தத்துவங்களுக்கு பதில் அளிக்கிறவாறு இருக்கிறார். வாக்குறுதிகளுக்கு நிச்சயமாக தேவன் பதில் அளிக்கிறவர். ஏனால் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை ஒருபோதும் தள்ளாத தேவன், ஜெபங்களை அருவருக்காத தேவன் என்று அவருக்கு பெயர் உண்டு. உபாகமம் 28:12 நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாய். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நீங்கள் கடனில் அல்ல நிறைவோடு வாழ வேண்டும் என்ற தேவனுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையானது உயிருள்ளதே. அவருடைய வாக்குறுதிகள் ஒருபோதும் தோற்று போகாது. அவர் மேல் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள். உங்கள் நிதி நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் அதை சரி செய்யவும் அவரிடமே ஒப்படையுங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய கடனில் சிக்கியிருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும், அல்லது வாழ்வாதாரத்திற்கே போராடி கொண்டிருந்தாலும் நினைவு கொள்ளுங்கள், தேவன் தான் உங்கள் வாழ்வாதாரம். உங்கள் நிலைமையை முற்றிலும் மாற்றும் சக்தி அவருக்குண்டு. ஆனால் அது அவர் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை, ஜெபத்தில் இருந்தும் முழுமையாய் அவரை நாம் பற்றி கொண்ட விசுவாசத்தின் அடிப்படையில் இருந்தும் துவங்குகிறதா இருக்கிறது. உபாகமம் 8:18 கூறுகிறது, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர் என்று வேதாகமம் நம்மை நினைப்பூட்டுகிறது. நீங்கள் தொடர்ந்து கடன் மற்றும் நிதி போராட்டத்தின் சுழற்சியில் சிக்கியிருக்கிறீர்கள் என்று உணர்ந்தால் இந்த ஆழமான ஆன்மீக புரிதலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கான நேரம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கிறது. நிதி உடன்படிக்கை செய்வது என்பது உதவி கேட்பது மட்டுமல்ல, அது தேவனுடைய வாக்கு தத்தங்களோடு ஒற்றுமையாய் நடப்பது. அதற்காகத்தான் நான் கடனை ஒழிக்க தேவனுடன் நிதி உடன்படிக்கை செய்கிறேன் என்று நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். இது வேதாகமத்தின் அடிப்படையில் உங்களுக்குரிய தனிப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கும். இதனால் நீங்கள் கடனில் இருந்து விடுபட்டு உண்மையான நிதி சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். இன்றே அந்த முதல் படியை எடுக்க நான் உங்களை ஊக்குவிக்கின்றேன். மேலும் நீங்கள் தேவனுடன் இந்த வல்லமையான பயணத்தை தொடங்க பின் செய்யப்பட்ட கருத்தில் அனைத்தையும் நீங்கள் அறிந்து அதன்படி நடக்க வேண்டுமாய் சொல்லுகிறேன். வேதாகமம் உபாகமம் 28:12 கர்த்தர் பரலோகத்தின் களஞ்சியத்தை உனக்கு திறந்து உன் நாட்டில் தக்க சமயத்தில் மழை பெய்யும்படி செய்வார். உன் கைகளின் கிரிகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாய். நீ பல ஜனங்களுக்கு கடன் பிடிப்பாய். நீ எவரிடத்தில் கடன் வாங்க மாட்டாய் என்று அறிவிக்கிறது. எனவே இந்த வசனம் விசுவாசிகளுக்கு தேவனுடைய தெய்வீக வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாக்குறுதியாக அளிக்கிறது. இந்த வசனத்தை தியானிக்கும் போது அதை உங்கள் ஜெபத்தின் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தாவே, உமது வார்த்தையின்படி உபாகமம் 28:12 பரலோகத்தை திறந்து என் கைகளின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பதாக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தத்தின் பேரில் இன்று உமது தரிசனத்தில் நம்பிக்கையாய் நான் துதிக்கிறேன். பரலோக களஞ்சியத்திலிருந்து மழை பொழிவதாக என்னை மிகுந்த அளவில் ஆசீர்வதிங்கள். நான் பிறருக்கு கடன் கொடுப்பதற்கும் ஒருபோதும் கடன் வாங்காதவனாக இருக்கவும் என்னை ஆக்குங்கள்.
என் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கடனையும் அடைக்க போதுமானதை அளிக்கும்படி வேண்டுகின்றேன். என் நிதி வாழ்க்கையை உம்முடைய கையில் ஒப்படைக்கிறேன். மீண்டும் கடனில் சிக்காம இருக்க அறிவுரை அருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஆமேன் என்று இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறிடுங்கள். மேலும் பிலிப்பியர் 4:6 கூறுகிறது, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் தேவனுக்கு செலுத்துங்கள் என்று பிலிப்பியர் 4:6 கூறுகிறது. எனவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும், எல்லா தேவைகளையும், எல்லா போராட்டங்களையும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறுகிறது. வேதமே அப்படி கூறுகிறது. எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் பாரங்களை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள் என்று வேதம் கூறுகிறது. எனவே வேத வசனத்தை நாம் பற்றி கொண்டு உங்கள் ஒவ்வொரு கவலைகளையும் தேவனிடத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு உங்கள் ஜெபங்களிலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்திவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைதியாக, உங்க மனதை அமைதியாக இருக்கும்படி செய்யுங்கள். இதோ பரமபிதாவே, எதற்கும் கவலைப்படாதிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் தேவைகளை உம்மிடம் கொண்டு வரும்படி உமது வார்த்தை கற்பிக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உமது விசுவாசத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். என் நிதி நிலைமையை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் நலனுக்காகவே நீங்கள் அனைத்தையும் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். உமது மகிமையின் செல்வத்தின்படி என் தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றுங்கள். நீங்களே கட்டுப்பாட்டில் என்னை வைத்திருங்கள் என்ற சமாதானமாய் என் இருதயத்தில் நிலைத்திருக்க, என் சமாதானம் என் இருதயத்தில் நிலைத்திருக்க செய்யும். உமது பரிபூர்ணத்தின் அன்பினால் என்னை நிரப்பும். நன்றி சுவாமி என்று ஜெபிக்க பழகுங்கள். பிலிப்பியர் 4:9 பவுல் கூறுகிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறீர்களே, இவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இதுவே நம்முடைய செயல்களை தேவனுடைய வார்த்தைகளோடு ஒழுங்குபடுத்துமாறு அழைக்கிறது. இந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது அன்பு, தாராளம், கீழ்ப்படுதல் ஆகிய நெறிகளை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் இவற்றை நடைமுறைப்படுத்தும் போது தேவனுடைய சமாதானத்தை உங்கள் வாழ்விலும் நிதியிலும் அழைக்கிறீர்கள். லூக்கா 28:17 இயேசு சொல்கிறார், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இது நம்பிக்கை தெய்வீக வல்லமையின் அறிவிப்பு ஆறும். உங்கள் நிதி நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை மாற்ற தேவனால் கூடும். அவர் வல்லவர். உங்களால் கூடாது, மனுஷரால் கூடாது, ஆனால் தேவனுடன் எல்லாம் கூடும். எனவே துணிவாக இந்த வசனத்துடன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மனிதனிடம் இது சாத்தியம் அல்ல என்றாலும் தேவனுக்கு சாத்தியம் என்று நீ சொன்னீர். எந்த வழியும் இல்லாத போது நீர் என் நிதி சுமைகளை உம்மிடத்தில் கொண்டு வருகிறேன். அதிசயங்களை செய்யும். உம்முடைய வல்லமையில் நம்பிக்கை வைக்கின்றேன். வழியில்லாத இடத்தில் நீர் வழியை உருவாக்க செய்கிறவர். தண்ணீர் இல்லாத இடத்தில் வனாந்தரத்திலே நீரூற்றை புறப்பட செய்கிறவர். கண்மலையை பிளந்து தண்ணீரை தருகிற தேவன் நீர் சுவாமி. அவாந்தர வழியிலே வழியை உருவாக்குகிற தேவன் நீர் என்று அவரிடம் கூறுங்கள். தந்தையே, இந்த கடலிலிருந்து என்னை உயர்த்தி என் நிதி நிலைமையை புதுப்பிக்க உமது வல்லமையில் நான் நம்புகிறேன். உமது விசுவாசத்தில் என்னை உறுதிப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். நீ எனக்கு இப்படி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன் என்று நீங்கள் ஆண்டவரிடம் உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். மத்தேயு 11:28 கூறியது, இயேசு ஆறுதல் அளிக்கும் அழைப்பை விடுவிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆம், வருத்தப்பட்டு பாரத்தோடு, மனவேதனையோடு, சங்கடத்தோடு, நிதி போராட்டங்கள் அதிகமாக தோன்றினாலும் உங்களுக்கு ஓய்வையும் சமாதானத்தையும் தருகிற அவர் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். எனவே நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, நிதி சுமைகளால் சோர்ந்து சுமந்திருக்கிற நான் உம்மிடத்தில் வருகிறேன். உம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு ஓய்வளிப்பதாக நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். என் சுமைகள், என் பாரங்கள் எல்லாவற்றையும் உங்க பாதத்தின் முன் வைக்கிறேன். நீர்
பரிபூர்ணத்தின் வழிகாட்டுதலையும் சமாதானத்தையும் எனக்கு நீர் தருகிறீர் என்று நான் நம்புகிறேன். என் சுமைகளை சுமந்து முன்னேறுவதற்கு தேவையான வலிமையை அளிப்பதற்கு நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னோடு இருக்கிறீர், நீரே வழி நடத்துகிறீர். உம்முடைய இளைப்பாறுதல் என்னை நிரப்புவதாக. ஆமேன் ஆமேன் என்று ஜெபியுங்கள். மேலும் மத்தேயு 17:24-27 வாசிக்கும் பொழுது அவன் பேதுரு பேசுவதற்கு முன்பே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலா இல்ல அந்நியரிடத்திலா யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரல் அடையாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். கர்த்தராகிய இயேசுவே பேதுருவுக்கு தாங்கள் அதிசயமாய் நாணயத்தை அளித்தது போல என்னுடைய தேவையிலையும் சந்தித்து அருள் புரிவாராக என்று நம்புகிறேன். என் கடமைகளை கவனிக்க வேண்டியது என்ன என்பதை தாங்கள் அறிவீர். என் நிலைமையை தாங்கள் தலையிட்டு உதவும்படி வேண்டுதலும் விண்ணப்பத்தையும் உமது முன் வைக்கின்றேன். உமது அதிசய வல்லமையார் எனக்கு நிதி பெருக்கத்திற்கு தரும் முறையை வெளிப்படுத்துவீராக. என் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் அதிசயங்களும் அற்புதங்களையும் நீர் காண செய்யும். உமது பரிபூர்ணத்த நம்பிக்கையின் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். எல்லா மகிமையும் உமக்கே கொடுக்கிறேன். ஆமேன் என்று தேவனிடம் ஒவ்வொரு வேத வசனத்தையும் கொண்டு நாம் ஜெபிக்க பழகி கொள்ளுவோம். ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. எனவே நாம் ஜெபத்தில் உறுதியாயிருப்போம். தேவனுடைய விதைத்தலும் அறுப்பதும் என்ற கோட்பாடு மிகவும் கடினமான நேரங்களிலும் நமக்கு பொருந்துகிறது. உங்களிடம் உள்ள வளங்கள் குறைந்திருந்தாலும் உங்கள் விசுவாசத்தில் ஒரு படி எடுத்து வைத்தால் அது உங்களை முன்னேற்றத்திற்கான விதையாக அமையும். கடனை ஒழிக்க தேவனுடன் உடன்படிக்கை செய்வது, நிதி உடன்படிக்கை வழிகாட்டுதல் என்பது முதலீடு செய்வது வெறும் நிதி ஞானத்தை பெறுவதற்கு மட்டுமல்ல, அதில் உங்கள் நிதிகளை முழுமையாக தேவனிடம் ஒப்படைக்க தீர்மானிக்கும் ஒரு படியாகும். இவ்வழிகாட்டுதல் வேதாகம வாக்கு தத்தங்களின் அடிப்படையிலாக ஒரு தனிப்பட்ட திட்டத்தை உருவாக்க உங்களுக்கு ஒரு படியாக வழிகாட்டும். இது கடலிலிருந்து விடுபட வளமிக்க வாழ்க்கை அடைய இது உதவி செய்யும். இந்த ஆசீர்வாதமான பயணத்தை இன்றே நீங்கள் தொடங்குங்கள். இன்றைய உங்கள் விசுவாச நிரம்பிய செயல்களால், வார்த்தைகளால் எதிர்கால சுதந்திரத்திற்கு வளமிக்க வாழ்விற்கும் விதைகள் விதைக்கிறீர்கள். நீங்கள் காத்திருக்கும் ஆசீர்வாதத்தை திறக்கவும் உதவுகிறது இது. எனவே உங்கள் வார்த்தைகளை தேவனுக்கு முன்பாக விசுவாச வார்த்தைகளாய் நீங்கள் வார்த்தையை பயன்படுத்துங்கள். மரணமும் ஜீவனும் வாயின் அதிகாரத்தில் உள்ளது என்று வேதம் கூறுகிறது. எனவே நீங்கள் உங்கள் வார்த்தைகளை வளமானதும் நலமானதுமாக இருங்கள். ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டோம் என்று நம்பிக்கையாயிருங்கள். இதோ பரலோக பிதாவே, என் நிதி முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த வறுமை, சாபமோ அல்லது தவறான மேலாண்மையோ அனுப்பப்பட்டிருந்தால் அதை இயேசுவின் நாமத்தில் நான் கண்டிக்கின்றேன். என் நிதி அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளது என்று அறிவிக்கின்றேன். ஆண்டவரே, பண பொறுப்புடன் கையாள ஞானத்தை, சுய கட்டுப்பாட்டை எனக்கு அருளும். எனக்கு எல்லா கடன்களும் அடைக்கப்படட்டும். என் வளம் என் வாழ்வில் பெருகட்டும். ஆமேன் என்று ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் நிதி சிரமத்தை முழுமையாக மாற்றுவார். மார்க்கு 11:24 என்ன கூறுகிறது என்ற ஒரு விதம் நினைவுபடுத்தி பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். எனவே தேவனுடைய காலத்தை நம்புங்கள். ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் போவாது.
அந்த வார்த்தை உங்களுக்குள் நிறைந்திருந்து உங்களை ஆசீர்வதித்து மேலும் பெருக செய்யும். எனவே சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. உங்களுக்கு வளமான வாழ்க்கையை தேவன் கட்டளிடுவாராக. வானத்தின் பலகணியை திறந்து உங்களை இடம் கொள்ளாம போக மட்டும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனவே அவருடைய பாதத்தில் உங்கள் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் சமர்ப்பித்து நீங்கள் இளைப்பாரி அமைதியாய் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.